இயேசுவே உம்மை ஆராதிக்கின்றோம், எம் வாழ்வை உமக்கு அளிக்கின்றோம், உம்மை அன்பு செய்கின்றோம். இயேசுவே ஆண்டவரே, உமது திருவுடலை எங்களுக்கு நிரந்தரமான அருள் பிரசன்னத்தை வெளிப்படுத்துகின்ற உணவாகவும் நிலை வாழ்வை தருகின்ற உணவாகவும் உமது அருள் பிரசன்னத்தின் வழியாக அற்புதங்களை செய்கிற நிகழ்வாகவும் நீர் மாற்றியிருக்கிறேன். உமது திருவுடல் திரு ரத்தம் எங்களுக்கு ஆசீர்வாதங்களை பெற்றுக் கொடுக்கிறது. இதோ இந்த ஆராதனை வழியாக நீர் எவ்வளவோ அற்புதங்களை எங்களுக்கு செய்து கொண்டிருக்கிறேன். நீர் செய்கிற அனைத்து அற்புதங்களுக்காக நன்றி சொல்லி உம்மை ஆராதிக்கின்றோம். முதல் வாசகத்திலே நாம் இவ்வாறு வாசிக்கின்றோம். ஸ்தோவானின் ஞானத்தையும் தூய ஆவி வழியாக அவர் பேசிய வார்த்தைகளையும் எதிர்த்து நிற்க அவர்களால் இயலவில்லை என்று கூறுகிறது. ஆண்டவர் இயேசுவின் அருளை பெற்ற ஸ்தோவான் ஆண்டவரின் ஆவியின் வல்லமையினால் ஆண்டவருக்கு பேசினார். பலர் இயேசுவில் நம்பிக்கை கொண்டு அற்புதங்களையும் அதிசயங்களையும் அடைந்தார்கள். இதோ ஆண்டவரின் அருளை பெற்றிருந்த ஸ்தோவான் இயேசுவுக்காக வாழ்ந்தார். அவருடைய முகம் வானதூதரின் முகம் போல் இருந்ததை மக்கள் கண்டார்கள். ஆண்டவரே, நீர் எங்களுக்கு வாழ்க்கை என்னும் கொடையை கொடுத்திருக்கிறேன். நாங்கள் சிறப்பான முறையில் உமக்காக வாழ அருள் தாரும். நற்செய்தி வாசகத்திலே நாம் இவ்வாறு வாசிக்கின்றோம். அழிந்து போகும் உணவுக்காக அல்ல, நிலை வாழ்வு தரும் அழியாத உணவுக்காகவே உழையுங்கள் என்று இயேசு கிறிஸ்து கூறுகின்றார். தமது உடலை நமக்காக கொடுத்த இயேசு அவருடைய அருள் பிரசன்னத்தில் ஆண்டவர் இயேசுவினுடைய அற்புதத்தை மக்கள் அனுபவித்தார்கள். 5000 பேருக்கு அவர் உணவை கொடுத்தார். இயேசு ஆண்டவர் நமக்கு இப்போதும் நற்கருணை ஆண்டவர் நற்கருணை வழியாக அற்புதங்களை செய்து கொண்டிருக்கிறார். ஆண்டவரை நோக்கி நமக்காகவும் நம்மோடு வாழ்கின்ற மக்களுக்காகவும் ஜெபிப்போம். கண்டிப்பாக அவர் அற்புதங்களை செய்வார். எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. இயேசுவுக்கு புகழ். மரியே வாழ்க. ஆமன்.